திமுகவின் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் 68,463 வாக்குச்சாவடிகளிலும் வீடு வீடாக சென்று கட்சியினர் பரப்புரை மேற்கொள்ளும் வகையில் மயிலாப்பூர் தொகுதியில் தொடங்கி வைப்பு. எந்த ஷா வந்தால் என்ன, எத்தனை திட்டம் போட்டால் என்ன, ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் கருப்பு சிவப்பு படை உங்களுக்கு தக்க பாடம் புகட்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. தமிழ்நாடு என்றைக்குமே ஆணவம் பிடித்த டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் பதிவு. ஏழாயிரம் மெட்ரிக் டன் கொள்ளளவில் சுமார் 14 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 3 வட்ட செயல்முறை கிடங்கு வளாகங்கள் திறப்பு. 7 மாவட்டங்களில் கட்டப்பட உள்ள 10 நவீன நெல் சேமிப்பு வளாகங்களுக்கு அடிக்கல்லும் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கொள்ளளவில் கட்டப்பட உள்ள 332 கோடியே 46 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நவீன நெல் சேமிப்பு வளாகங்களின் கட்டுமான பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்துள்ளார். ஓய்வு பெற்ற 42 பத்திரிகையாளர்களுக்கு மாதந்தோறும் 12,000 ரூபாய் ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆணைகள். அடையாளமாக 10 ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். திரு கணேசன், சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளை கைப்பற்றும் என எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. செயல்படுத்த முடியாத கவர்ச்சி திட்டங்களை பார்த்து ஒருமுறை ஏமாந்த மக்கள் மீண்டும் ஏமாற மாட்டார்கள் என்றும் உறுதி. நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த பிறகு சுமார் 4% அந்த அறிவிப்பை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களில் அதிமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வெல்லும். விழுக்காடு அளவுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு விட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பச்சை பொய் கூறுவதாக இபிஎஸ் கண்டனம். முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை காகிதத்தை காட்டுவதாகவும் விமர்சனம். அறிவித்தது மட்டுமல்ல, 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை சொன்னார். 77 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னா 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். எப்படி நாட்டு மக்களை ஏமாற்ற என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த விவரத்தை வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று தொழில்துறை மந்திரி கிட்ட நாங்கள் வேண்டுகோளா வச்சோம். புள்ளி விவரத்தை நீங்கள் வெளியிட வேண்டும் வெள்ளை அறிக்கை என்று கேட்டா வெள்ளை பேப்பரை வெளியிடுறார். அதுதான் உண்மை. எதையுமே செய்யல. நகராட்சி நிர்வாகம், போக்குவரத்து, மின்சாரம், டாஸ்மாக் என அனைத்து துறைகளிலும் திமுக அரசு ஊழலில் திளைப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. தேர்தலுக்கு முன்பாக எத்தனை அமைச்சர்கள் உள்ளே போவார்கள் என்பது தெரியவில்லை என்றும் சாடல். விற்பனை முறைகேடல், மணல் கடத்தல், போக்குவரத்து துறையில ஊழல். இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா துறையும் ஊழல். அமலாக்கத்துறை பல்வேறு ஊழல் பட்டியல காவல்துறைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஆர் போடணும். முதலா ஒருத்தர் போக போறார். முதலா ஒருத்தர் போக போற. படிப்படியா போவாங்க. ஆக இன்னும் 2-3 மாதம் 100 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. அந்த 100 நாள்ல எத்தனை திமுக அமைச்சர்கள் எங்கு போவார்கள் தெரியும். பத்திரமான இடத்துக்கு போவாங்க. பொங்கல் திருநாளுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தல். கொள்ளையடித்த பணத்தை ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என பேச்சு. பண்டிகையின் போது எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியோடு தை பண்டிகை கொண்டாடுகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5,000 ரூபாய் வழங்குங்கள். எவ்வளோ ஊழல் செய்து விட்டீர்கள், எவ்வளோ மக்கள் பணத்தை கொள்ளையடித்து விட்டார்கள். இனியாவது கடைசி காலகட்டத்திலாவது மக்களுக்கு
மகிழ்ச்சி ஊட்டுகின்ற விதமாக இந்த தைப்பண்டிகை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுகின்ற விதமாக ஒரு 5000 ரூபாய் நீங்கள் வழங்க வேண்டும். அதிமுக அழுத்தத்தின் பேரிலேயே குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாயை திமுக அரசு கொடுத்து வருவதாக இபிஎஸ் பேச்சு. பணத்தை பெற்றுக் கொண்டாலும் மக்கள் அதிமுகவுக்குத்தான் ஓட்டு போடுவார்கள் என்றும் நம்பிக்கை. வேறு வழி இல்லாம 28 மாதம் கழிச்சு அதிமுக கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருக்குது. நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மக்கள் வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் ஓட்டு மட்டும் அதிமுக கூட்டணிக்கு தான் போடுவாங்க. திமுக ஆட்சியில் ஏழைகளின் உடல் உறுப்பை கூட விட்டு வைக்காமல் பெரும் மோசடி நடப்பதாக இபிஎஸ் புகார். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் கிட்னி முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திட்டவட்டம். உடல் உறுப்பை விற்று வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு துர்பாகிய நிலை இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். கூட்டணி குறித்து முடிவெடுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு முழு அதிகாரம் வழங்கி அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம். கூட்டணியில் யாரை சேர்ப்பது என்று எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுப்பார் என்றும் அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் நீதித்துறைக்கே திமுக சவால் விடுவதாக அதிமுக பொதுக்குழுவில் கண்டன தீர்மானம். தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரவில்லை என்பதற்காக நீதித்துறையில் அரசு தலையிடுவதை ஏற்க முடியாது என குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு அதிமுக பொதுக்குழு பாராட்டு. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்க வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றம். அதிமுக பொதுக்குழு கூட்ட வாயிலில் கடும் கூட்ட நெரிசல். அடையாள அட்டை இல்லாத தொண்டர்கள் பலரும் உள்ளே செல்ல முயன்றதால் தள்ளுமுள்ளு. அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கான காலை மதிய விருந்து பொறுப்பை கையில் எடுத்த முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர். அசைவ உணவுகளுக்கு ஆத்தங்குடி பெருமாள், சைவ உணவுகளுக்கு செவ்வூர் வீரையா குழுவினரை அமர்த்தி தடபுடல் ஏற்பாடு. எடப்பாடி பழனிசாமியின் பயத்தை போக்க போடப்பட்ட மேக்கப் தான் அதிமுக பொதுக்குழு என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிக்கை. 10 தோல்வி கண்ட பழனிசாமிக்கு 2026 தேர்தலிலும் படுதோல்வியை பரிசாக தருவார்கள் என காட்டம். அதிமுக பொதுக்குழுவில் அதிகாரம் என்ற போலி சட்டையை எடப்பாடி பழனிசாமிக்கு மாட்டியெடுக்கிறார்கள் என RS பாரதி விமர்சனம். மாப்பிள்ளை அவர்தான், ஆனால் அவர் போட்டிருக்கும் சட்டை என்னுடையது என்பது போல மாப்பிள்ளை EPS தான், ஆனால் அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது என அறிக்கை. கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 9.74 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 31 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அதனால்தான் தமிழ்நாடு கடந்த 14 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு 11.19% இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளது என RS பாரதி பதிலடி. மத்திய அரசு திட்டங்களின் பெயரில் பாஜக நன்கொடை வசூலித்ததாக பகீர் குற்றச்சாட்டு. கிசான் சேவா, ஸ்வச் பாரத் உள்ளிட்ட திட்டங்களின் பெயரில்
பாஜக நன்கொடை வசூல் செய்ததாக ஆர்டிஐ தகவலை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் புகார். நரேந்திர மோடி .in மற்றும் நமோ ஆப் மூலம் முறைகேடாக பணம் வசூலித்ததாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. இந்திய அரசின் திட்டங்கள் மூலம் பாஜகவின் கஜானா நிரப்பப்பட்டது ஏன் என பிரதமர் மோடி விளக்கமளிக்கவும் வலியுறுத்தல். நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதி தீர்ந்துவிட்டதால் இனி யாருக்கும் வேலை வழங்க முடியாத சூழல் என பாமக தலைவர் அன்புமணி தகவல். ஆண்டுக்கு 150 நாட்கள் வேலை வழங்கப்படும் என திமுக வாக்குறுதி அளித்ததாகவும், ஆனால் சராசரியாக 16 நாட்கள் தான் வேலை வழங்கி இருப்பதாகவும் கண்டனம். தாவேக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடன் வியாழக்கிழமை ஆலோசனை நடத்துகிறார் விஜய். அடுத்த கட்ட சுற்றுப்பயணங்கள், தேர்தல் பரப்புரை உள்ளிட்டவை குறித்து பனையூர் அலுவலகத்தில் விவாதிக்க திட்டம். சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து 15 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை. தேர்தல் நேரத்தில் பின்பற்றப்பட வேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள், தேர்தல் நடத்தை விதிகளை அமல்படுத்துவது தொடர்பாகவும் கருத்து கேட்பு. தமிழ்நாட்டில் மணல் கொள்ளையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? அறிக்கை தாக்கல் செய்யுமாறு கனிமவள ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மணல் கொள்ளையை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என உயர்நீதிமன்றம் அதிருப்தி. அபராதம் விதித்தால் போதாது, மணல் கொள்ளையில் ஈடுபடுவோர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவு. சென்னை பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள், ஊழியர்களுக்கான ஓய்வூதிய பலன்களுக்கான நிதியை விடுவிப்பது எப்போது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தமிழக நீதித்துறை செயலாளர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவு. 2026 பொங்கல் விழாவையொட்டி புதுச்சேரியில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு. 4 கிலோ பச்சரிசி, நாட்டு சர்க்கரை, பாசிப்பருப்பு, நெய் ஆகிய பொருட்கள் வழங்கப்படும் என அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் மலை மீது போலீஸ் பாதுகாப்புடன் மாநில தொல்லியல் துறையினர் ஆய்வு. உச்சியில் இருப்பது எல்லைக்கல்லா, தீபத்தூணா என்பது குறித்து ஆய்வு செய்வதாக தகவல். நீலகிரி மாவட்டத்தில் புதிதாக 88 கிராம ஊராட்சிகளை உருவாக்கி அரசாணை வெளியீடு. 27 ஊராட்சிகளை பிரித்து மொத்தமாக 95 கிராம ஊராட்சிகளாக மறுசீரமைப்பு. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து காவிரியில் நீர்திறப்பு அதிகரிப்பு. வினாடிக்கு 3000 கன அடியிலிருந்து 6000 கன அடியாக நீர்திறப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்வு. 1 பவுன் 96,240 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு 8 ரூபாயும் கிலோவுக்கு 8000 ரூபாயும் அதிகரிப்பு. 1 கிராம் 207 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,07,000 ரூபாய்க்கும் விற்பனை. பிரதமர் மோடியை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு இருநாட்டு உறவு குறித்து ஆலோசனை நடத்திய இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு காசா அமைதி திட்டத்திற்கான இந்தியாவின் ஆதரவை உறுதிப்படுத்திய நிலையில் விரைவில் தங்களை சந்திக்க வருவதாகவும் நேதன்யாகு தகவல். பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முக்கிய ஆலோசனை. மத்திய தலைமை தகவல் ஆணையர் மற்றும் 8 தகவல் ஆணையர்களை தேர்வு செய்வது தொடர்பாக 2 மணி நேரம் விவாதம். இந்தியர் அல்லாத ஒருவர் எப்படி இந்தியாவில் வாக்களிக்க முடியும் என எஸ்ஐஆர் குறித்த விவாதத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பதிலுரை. சர்தார் வல்லபாய் பட்டேலை தோற்கடிப்பதற்காக முதல் முறையாக நேரு வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாகவும் பின்னர் இந்திரா காந்தியும் அதை செய்ததாகவும் தாக்கு. एक वोट से तय होना था। अब 28 वोट श्री सरदार पटेल को मिले और 2 वोट जवाहरलाल नेहरू जी को।
और साहब प्रधानमंत्री जवाहरलाल जी बने। मान्यवर मान्यवर நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யக்கோரும் தீர்மான நோட்டீஸுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா எதிர்ப்பு. எதிர்க்கட்சிகள் தங்களது வாக்கு வங்கியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே தீர்மான நோட்டீஸ் கொடுத்ததாக விமர்சனம். और ये सारे ने तो साइन कर दिया, साथ ही साथ उद्धव जी ने भी साइन कर दिया। उद्धव जी जजमेंट क्या है? एक पहाड़ी पर मान्यता है कि हाँ सबसे ऊपर दिया जलाया जाए। मान्यवर एक वोट बैंक को संभालने के लिए एक हाईकोर्ट के जज के सामने इम्पीचमेंट लेकर आए हैं। देश की जनता उनको मदद नहीं करे। நான் என்ன பேச வேண்டும் என்பதை ராகுல் காந்தி முடிவு செய்ய முடியாது. பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என விவாதத்தின் போது குறுக்கிட்ட ராகுல் காந்திக்கு அமித்ஷா பதிலடி. उनको धैर्य रखना चाहिए मेरा जवाब सुनने का। इनकी एक एक बात का जवाब मैं दूंगा, मगर मेरे भाषण का क्रम वो तय नहीं कर सकते, मैं करूंगा क्योंकि मैं बोल रहा हूं। இந்தியாவின் தொன்மை வாய்ந்த தீபங்களின் திருவிழாவான தீபாவளியை பாரம்பரிய பட்டியலில் சேர்த்தது யுனெஸ்கோ அமைப்பு. பாரம்பரிய சிறப்பு மிகுந்த கலாச்சார விழாவை பாதுகாத்து உலகம் முழுவதும் பரவலாக்கும் முயற்சியாக சிறப்பிப்பு. வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், நிதி முதலீட்டு நிறுவனங்களில் உரிமை கோரப்படாத சுமார் 32,000 கோடி ரூபாய் பணம். உங்கள் பணம் உங்கள் உரிமை திட்டத்தின் கீழ் கடந்த 2 மாதங்களில் 2,000 கோடி ரூபாயை உரியவர்களை தேடிப் பிடித்து ஒப்படைத்துள்ளதாக பிரதமர் மோடி பதிவு. ஜெர்மனியின் பெர்லின் நகரில் வரும் 17ஆம் தேதி நடைபெறும் வெளிநாடு வாழ் காங்கிரஸ் கட்சியினர் மாநாட்டில் பங்கேற்கும் ராகுல் காந்தி. கூட்டத்தொடர் நடைபெறும் சமயத்திலேயே சுற்றுலா செல்பவர் எல்லாம் எதிர்க்கட்சித் தலைவர் அல்ல, வெளிநாட்டு தலைவர் என பாஜக சாடல். வேலை நாட்களில் பாதியை வெளிநாட்டு பயணங்களிலேயே கழிப்பவர் பிரதமர் மோடி என பிரியங்கா காந்தி பதிலடி. பிரதமர் மோடியின் பயணங்களின் மீது வராத விமர்சனம், ராகுல் காந்தி மீது மட்டும் வருவது ஏன் எனவும் ஆவேசம். நாடு முழுக்க 9வது நாளாக நீடிக்கும் இண்டிகோ விமான சேவை பிரச்சினை. பல்வேறு மாநிலங்களிலும் செய்வதறியாது பயணிகள் தவிப்பு. ₹5,000 விமான டிக்கெட்டை எப்படி 39,000 ரூபாய்க்கு விற்க முடிகிறது? நெருக்கடியை பயன்படுத்தி கட்டணத்தை உயர்த்திய விமான நிறுவனங்கள் குறித்து டெல்லி உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தி. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு மோசடியை தொடர்ந்து வெளிச்சத்துக்கு வந்த சால்வை மோசடி. விஐபிக்களுக்கான பொன்னாடையில் பட்டுக்கு பதில் பாலிஸ்டரை பயன்படுத்தி 54 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக பகீர் புகார். அழகிய முகம், மெஷின் கன் போன்ற உதடுகள் கொண்ட சூப்பர் ஸ்டார் கேரோலின் பொதுக்கூட்டத்தில் தன்னுடைய செய்தி தொடர்பு செயலரை வர்ணித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். They dominate when she gets up there with that beautiful face and those lips that don't stop, up like a little machine gun. She's got no fear. You know why she has no fear? Because we have the right policy. We don't have men in women's sports. We don't have to sell men in women's sports. ஜப்பானில் அடுத்து வரும் நிலநடுக்கம் உலகம் இதுவரை கண்டிராத மிக பெரும் பேரழிவை உண்டாக்கலாம் என கணிப்பு. 98 அடி உயரம் வரை சுனாமி பேரலைகள் எழலாம் என்றும் 2 லட்சம் மக்கள் வரை உயிரிழக்க நேரலாம் எனவும் எச்சரிக்கை. தாய்லாந்து, கம்போடியா இடையே நீடிக்கும் எல்லை பிரச்சினையால் எளியோரின் வீடுகளை துளைத்த குண்டுகள்.
உயிருக்கு அஞ்சி உடைமைகளுடன் பாதுகாப்பான பகுதிகளுக்கு மக்கள் இடம்பெயரும் அவலம். இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லஹேமில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு களைகட்டியுள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். ஹமாசுடனான இஸ்ரேல் போர் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் விழாவை எதிர்நோக்கி காத்திருக்கும் மக்கள். புதுச்சேரியில் அண்டர் 19 கிரிக்கெட் அணி பயிற்சியாளரை பேட்டாலேயே அடித்து துவைத்த வீரர்கள். ஹைதராபாத்தில் நடைபெறும் சையத் முஸ்தக் அலி கோப்பைக்கான அணியில் தேர்வு செய்யாத ஆத்திரத்தில் கொடூர தாக்குதல்.